ஒன்றுக்கே போக முடியாத அர்ச்சகர் லிங்கத்துக்கு பக்கத்தில் கைக்கிற சிறுநீர் தான் பலருக்கு தீர்த்தமாக வரும். அந்த எண்ணில் பிடிச்சி குடிச்சு தலையில் தேய்ச்சிப்பாங்க. கோயில்களில் கொடுக்கும் தீர்த்தம் அங்கே இருக்கும் பணிபுரியும் அர்ச்சகருடைய மூத்திரம் அப்படின்னு ஒரு பெரியாருடைய விசுவாசி தெரிவித்திருந்தார். ஏன்னா இன்னைக்கு தீர்த்தம் அப்படிங்கிறது எல்லா கோயிலையும் கொடுக்குறாங்க. சில கோயில மூஞ்சில கூட அடிச்சு விடுறாங்க. இதை பாக்குறோம். அந்த தீர்த்தத்தை ஒரு மனித கழிவு நீர் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? அந்த அமைச்சர் தான் சொல்லணும். இல்ல அப்படின்னா அந்த அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லணும். அவங்க எல்லாம் வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுலயும் அவங்களுக்கு பங்கு இருக்குல்ல, அவங்களும் அதை வாங்கி சாப்பிடுறாங்கல்ல. அதுதானே உண்மை. அப்ப நாங்கெல்லாம் கோயிலுக்கே போறது இல்ல, வர்ற பக்தர்களுக்கு தான் அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். இல்ல அவர் சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லணும், இல்ல உண்மைன்னு சொல்லணும். எஸ் ஆர் நோ. உண்டியலை மட்டுமே கவனத்தில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை இருக்குது. அதுதான் இந்து அறநிலையத்துறை. அறநிலையத்துறையில் ஒரு பிரச்சனை என்றால் உண்டியலை எண்ணுகின்ற நீங்கள் கணக்கு வழக்கு மட்டும் பார்ப்பது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க. நாங்கள் கணக்கு வழக்குகள் மட்டும்தான் பார்க்கிறோம். எந்த கோயில் அந்த பிரச்சனையோ அந்த கோயில் ஊர் மக்கள் நிர்வாகத்தினிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அது நாங்க அந்த ஊர் மக்களை வைத்து நாங்கள் பதில் சொல்லலாம். ஆனா இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறையை வைத்துக்கொண்டு இவர்கள் சொல்வதை நீங்கள் வேடிக்கை பார்த்தால் நீங்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தமாகிவிடும். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். சமீபத்தில் வலைதளத்தில் ஒரு செய்தியை பகிரப்பட்டது. கோயில்களில் கொடுக்கும் தீர்த்தம் அங்கே இருக்கும் பணிபுரியும் அர்ச்சகருடைய மூத்திரம் அப்படின்னு ஒரு பெரியாருடைய விசுவாசி தெரிவித்திருந்தார். அதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர் மேலே கேஸ் போடுறதுக்கு ஃபைல் பண்ணியிருக்கிறேன். மணிகண்டன் ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒரு சிவாச்சாரியார் நான் போய் கலெக்டரை பார்த்துருக்கணும், யாரையோ பார்த்துட்டு அங்கே போய் மனு கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பதிவுகள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நிகழ்வு அப்படியே இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் எக்மோரில் இருக்கிற ஆல்பர்ட் தேட்டர்னு நினைக்கிறேன். இந்த ஆல்பர்ட் தேட்டரில் ஒரு பெண்மணி ஒரு குளிர்பானம் வாங்கி அருந்திருக்கிறாங்க. அப்பொழுது அதனை மூடியை திறக்கிற பொழுது அந்த மூடியிலிருந்து ரொம்ப பழைய குளிர்பானம் மாதிரி அதில் தெரியுது. உடனே அதை என்ன பண்ணாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து வலைதளத்தில் அதை பதிவிட்டிருக்காங்க. பதிவிட்ட உடனே மறுநாள் காலையிலேயே போய் உணவு பாதுகாப்பு துறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆல்பர்ட் தேட்டரில் இருக்கிற அந்த கடையை மூடி சீல் வைத்து விட்டார்கள். இது பத்திரிகை செய்தி. அப்ப மூத்திரத்தை தீர்த்தமாக கொடுக்கிறார்கள் என்று ஒரு பெரியாருடைய நம்பிக்கைவாதி சொல்லுகிறார் அப்படின்னா இதை யாரு கேட்கணும்? நான் போய் கேட்க முடியுமா? நான் தான் செய்யறேன்னு சொல்றீங்க, நானே போய் அதை செய்யலன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாதாட முடியுமா? திருடனே திருடலன்னு சொல்ற மாதிரி இருக்காது. நீங்க எங்களை திருடன்னு சொல்லிட்டீங்க, சொல்லாமல் இருந்தால் பரவாயில்லை இல்லையா? நாங்கள் தான் அந்த தீர்த்தத்தை கொடுக்கிறோம், அது எங்களுடைய கழிவு நீர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு பிற்பாடு நாங்களே போய் இல்லை நாங்கள் அதெல்லாம் செய்யலிங்க, அவர் தப்பா சொல்றாரு, நீங்க அவர் மேல கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. உண்டியலை மட்டுமே கவனத்தில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை இருக்குது. அதுதான் இந்து அறநிலையத்துறை. அதுக்கு அதிகாரிகள்லாம் இருக்காங்க. நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. கோயில்ல இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களை மீட்டெடுத்தோம். யாராவது இந்து அறநிலையத்துறைன்னு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா என்ன? இல்லை. ஆனா அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களை நாங்கள் மீட்டெடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன செய்யணும்? இவர் மேல அவங்க தான் கேஸ் கொடுக்கணும். நாங்க ஐயருக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சில்லப்பா, ஐயர்லாம் நாங்க வசதி பண்ணி வச்சிருக்கிறோம், ஐயருக்கெல்லாம் நாங்க சம்பளம் கொடுக்குறோம், அங்க எல்லா விதமான கழிவறை வசதியும் செஞ்சு கொடுக்குறோம், கோயில்ல அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறோம், அவரை நல்ல விதமா நாங்க பாத்துக்கிறோம், அவர் அந்த மாதிரி செய்யறதுக்கான வழிகள் இல்லை அப்படின்னு யார் சொல்லணும்? இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளோ அதை சார்ந்த அமைச்சரோ தான் அதை சொல்லணும். இது நான் போய் அதை சொன்னா சரியா இருக்குமா? நான் சொல்லலாமா அந்த வார்த்தையை? ஏன்னா பழி என் மீது சுமத்திருக்கிறீர்கள்.
ஏன்னா இன்னைக்கு தீர்த்தம் அப்படிங்கிறது எல்லா கோயிலையும் கொடுக்குறாங்க, சில கோயில மூஞ்சில கூட அடிச்சு விடுறாங்க, இதை பார்க்கிறோம். அந்த தீர்த்தத்தை ஒரு மனித கழிவு நீர் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? அந்த அமைச்சர் தான் சொல்லணும். இல்ல அப்படின்னா அந்த அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லணும். அவங்க எல்லாம் வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுலயும் அவங்களுக்கு பங்கு இருக்குல்ல, அவங்களும் அதை வாங்கி சாப்பிடுறாங்கல்ல, அதுதானே உண்மை. அப்ப நாங்கெல்லாம் கோயிலுக்கே போறதில்ல, வர்ற பக்தர்களுக்கு தான் அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். இல்ல அவர் சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லணும், இல்ல உண்மைன்னு சொல்லணும். எஸ் ஆர் நோ எதுவுமே சொல்லாமல் அமைதி காத்தால் அப்ப அந்த துறையில வேலை செய்யறவங்க எல்லாம் எதுக்காக இருக்கிறாங்க? ஒரு துறை, இப்ப ஒரு கல்வித்துறை இருக்குனாக்கா அந்த கல்வித்துறையில ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கல்வித்துறை அமைச்சர் தான் அதை பத்தி பேச முடியும், இல்ல அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அதை பத்தி பேச முடியும். அறநிலையத்துறையில் ஒரு பிரச்சனை என்றால் உண்டியலை எண்ணுகின்ற நீங்கள் கணக்கு வழக்கு மட்டும் பார்ப்பது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க, நாங்கள் கணக்கு வழக்குகள் மட்டும்தான் பார்க்கிறோம். எந்த கோயில் அந்த பிரச்சனையோ அந்த கோயில் ஊர் மக்கள் நிர்வாகத்தினிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அது நாங்க அந்த ஊர் மக்களை வைத்து நாங்கள் பதில் சொல்லலாம். ஆனா இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறையை வைத்துக்கொண்டு இவர்கள் சொல்வதை நீங்கள் வேடிக்கை பார்த்தால் நீங்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தமாகிவிடும். ஏன்னா எல்லா கோயில்களும் இந்து அறநிலையத்துறை கோயில் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஒரு சில கோயில்களை தவிர, மடத்தில் இருக்கும் கோயில்களை தவிர எல்லா கோயில்களும், முக்கியமான அறுபடை வீடு எடுத்துங்க, மெட்ராஸில் இருக்கக்கூடிய கோயில்கள் எடுத்துங்க, சமயபுரம் கோயில் எடுத்துங்க, எல்லா கோயில்களிலும் இந்து அறநிலையத்துறை தான் நிர்வகிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? இதை தூண்டிவிட்டவரே அவராக இருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. இதற்கான பதிலை இந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ அமைச்சரோ தான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவர் சொன்னால் மட்டுமே இது உண்மை என்று நிரூபிக்கப்படும். இல்லை என்றாலும் இது உண்மை இல்லை, மக்களுக்கு சுத்தமான தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்த பொடியோடு தீர்த்தம் தான் கொடுக்கிறோம், அதில் எந்த மாறுதல்களும் இல்லை அப்படின்னு அவங்க தான் அறிக்கை கொடுக்கணும். இதை நாங்க சொன்னோம்னு வச்சுங்களேன், அது நன்றாக இருக்காது. அவர்கள்தான் இதில் முழுமையாக கவனம் செலுத்தி இதை செய்ய வேண்டும். இந்த பதிவு அப்படிங்கிறது எப்ப போட்ட பதிவுன்னு தெரியாது. இந்த பதிவை இனிமேல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த துறை சார்ந்த அதிகாரிகளையே சாரும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.